எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு 3000 கொடுப்பான், அரிசி பருப்பு கொடுப்பான், வேட்டி சேலை கொடுப்பான், மடிக்கணினி கொடுப்பான். மடிக்கணினி தேர்தல் நேரத்தில் கொடுக்கும்போது தேர்தல் அரசியல் இருக்கு. பொங்கலுக்கு தொகை கொடுக்கறது, அரிசி பருப்பு கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தா அது மக்கள் அரசியலா இருக்கு. தேர்தல் வரும்போது கொடுக்கும்போது தைப்பொங்கலா இல்லாம தேர்தல் பொங்கலா மாறிடுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த நிலையில இதை தகர்க்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு பேர் ஒரு தலைகீழ் மாற்றம் வரணும். அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தையில புரட்சி. அது வரணும். அது மக்களின் மனத்திலிருந்து வரணும். ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான சிந்தனையிலிருந்து வந்துட்டா மாறிடும், சமூகம் மாறிடும். அப்ப நாங்க நினைக்கிறது, எங்களுடைய கோட்பாடு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் பயனில்லை, ஆட்சி முறை மாற்றணும். அப்ப அடிப்படை அமைப்பை அரசியலையே மாற்றணும். அதுக்கு தான் நாங்க வேலை செய்யறோம். அப்படி ஒரு அமைப்பு வரும், விரைவில் வரும். எங்க ஐயா சொன்னது மாதிரி என்னை யாருக்கும் தெரியாது, எந்த பின்புலமும் இல்லை. 3வது பெரிய கட்சியா சாதாரண மகன் ஏறி நிக்க முடியுதுன்னா மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இருக்கிறாங்க. நீங்க சாதி சொன்னீங்க, மதம் சொன்னீங்க, சாராயம் கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, சலுகைகளை சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. அதையும் தாண்டி ஒரு புது சின்னத்தை தேடி எங்களை தேடி என் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா இங்கே மாற்றத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருது. ஏன்னா என் மக்கள் மகத்தானவர்கள். அவர்கள் உண்மையிலே நல்லதை தேர்வு செய்வார்கள்.